पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटत्वरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 616வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது குந்த மந்தார ஹாசவான் என்பதாகும். குந்தம் என்பது வெள்ளை வெளையர் என்று இருக்கக்கூடிய மல்லிகை பூவை சொல்லும். மந்தாரம் என்பது அதை போன்ற மற்றொரு புஷ்பம். குந்தம் போன்றும் மந்தாரம் போன்றும் சிரிக்கக்கூடியவன், குந்தம் போன்று மந்தாரம் போன்ற சிரிப்பை உடையவன். கண்ணபிரான் சிரித்தான்னா பல்லு மட்டும் தெரியும்படி சிரிப்பான். அப்போ என்னாகும், அந்த உதடுகளாகிற தளிர்களுக்கு இடையிலே ஒரு வெள்ளை வெளையர் என்று குந்தம்பூ மல்லிகைப்பூ மலர்ந்து கொண்டிருப்பது போல தெரியும், அல்லது மந்தார புஷ்பம் மலர்வது போல தெரியும். இந்த சிரிப்போட நந்தகோபத்தில் அவன் நிறைய லீலை பண்ணியிருக்கான். அதை நாரத பகவான் நினைத்து குந்த மந்தாரஹாசவான் என்று அவனை சொல்கிறார். எதனால் இந்த மாதிரி சிரிச்சாவன்னா அதுக்கு ஒரு பின்னணி ரசிக்கிறார் அவர். நந்தகோபனுடைய வீட்டில் கண்ணன் அவதரித்த பிற்பாடு தயிருக்கு பஞ்சமே கிடையாது, பாலுக்கு பஞ்சம் கிடையாது, மோருக்கும் இல்லை, வெண்ணெய்க்கும் இல்லை, நெய்க்கும் இல்லை. அப்படி சமிருத்தி. இவன் என்ன பண்ணுவான், கண்ணபிரான் பாலை எடுத்து பருகுவான். ஒரு பானையில் பால் இருக்கும், அந்த பானையில் இருக்கிற பாலை எடுத்து பருகுவான் பானையோட. அந்த சின்ன கிளாஸ் எல்லாம் போடுறது கிடையாது. அவர் லெவலுக்கு அந்த பானையோடு தான் சாப்பிட்டா ஒரு திருப்தி. சில பேருக்கு தண்ணீர் கொடுத்தால் ஒரு சொம்பு தண்ணீர் சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பாட்டில் தண்ணீர், ஒரு பாட்டில்னு சொல்கிறது கொஞ்சம் நல்லா இல்லாததுனால அதை அவாய்ட் பண்ணுவோம். தண்ணீர் சாப்பிடுவாங்க, சொம்பு நிறைய தண்ணீர் மடக்குன்னு சாப்பிடுவாங்க, ரொம்ப விடாய் ஜாஸ்தியானான். ஆனால் கண்ணபிரான் அவன் என்ன செய்வான், ஒரு ஃபுல் பானை பாலை பருகுவான். பருகியாச்சு, அது ரொம்ப பழக்கப்பட்ட பானை. மண்பானை சமையல் செய்பவர்களுக்கு தான் சில டெக்னிக் தெரியும். முதல்ல நம்மளாம் விட்டால் என்ன பண்ணுவோம், மண்பானையை டொபக்குன்னு பிடிக்க தெரியாமல் பிடிச்சி கீழே போட்டு உடச்சுடுவோம் சாதத்தோடு. திருவேங்கடமுடையான் மண்பானை சமையல் தான் சாப்பிட்றான். அது மண்பானை சமையல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப உடலுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. நானே கொஞ்ச நாள் சாப்பிட்ருந்தேன்.
என் தாயார் கற்றுக் கொடுத்துருந்தேன். ஒரே ஒரு பானை, அந்த சட்டி, அந்த சட்டியில் சாதம் இவ்வளோ போட்டு தண்ணீர் வேகணும் வச்சு நீ அடுப்பில் வச்சுரு, நீ பாட்டுக்கு ஒன்று வேலையை செஞ்சுட்டு வா, அப்படியே சாதம் ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு இழுப்பானைக்குள்ளே வச்சு மேலே ஒரு மூடி போட்டு ஒரு குக்கர் அப்படி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. 1971 ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் அப்படி தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அந்த மண்பானை சாதம். ஆனால் மண்பானையில் ஆச்சாரமாக உள்ளவர்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதை மண்பானை இரவில் பானையில் சமைக்கக்கூடாது. இது வைதிகர்கள் வீட்டில் ஒரு பெரிய நிர்பந்தம். இரவிலே பானையிலே சமைக்க மாட்டாங்க, பகலில் தான் பானையில் தெளிய செய்யணும். அந்த பானையை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி இல்லாத போனாலும் கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், உடச்சிடக்கூடாது. அந்த பானை நாளாக நாளாக அந்த பானையில் போர்ஸ் ஜாஸ்தி, உங்களுக்கு தெரியும், ஓட்டைகள். அதன் வழியாக நாம் செய்த சமையலுடைய ரசமெல்லாம் உள்ளே போயிருக்கும். அதில் அந்த பானையில் தனிப்பட்டது ஒரு மனம் இருக்கும். அது ஈ முதலிய பூச்சிகளை வரவேற்கும். அதில் ஈயெல்லாம் அந்த பானையில் உட்காரும். பழம்பானையில் தான் ஈ உட்காரும், புதிய பானையில் ஈ உட்காருது. ஏன்னா அது ஒரு வாசனையும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, மண் வாசனை தான் அடிக்கும். அதனால தான் எம்பெருமானார் சொல்லியதாக ஒரு அழகான வரலாறு சொல்கிறாங்க. கோயிலுக்கு போகும்பொழுது பழம்பானையில் வந்த ஈ போல இரு, புதுப்பானை ஈ போல் இருக்காது. அந்த புதுப்பானை ஈக்கும் பழம்பானை ஈக்கும் என்ன வித்தியாசம்? புதுப்பானையில் புகுந்த ஈ அங்கே ஒரு வாசனையும் இல்லை, ஒன்றும் இல்லை என்பதனால் அடுத்த வினாடியே வெளியேறிடும். பழைய பானையில் புகுந்த ஈ நிதானமாக அதெல்லாம் ரசிச்சுட்டு மொச்சுன்னு இருக்கும். கோயிலுக்கு போனால் பழம்பானையில் புகுந்த ஈ போல் எம்பெருமானுடைய வைபவங்கள், அவனுடைய சுற்றுக்கோயில்கள் உள்ள சன்னதிகள், அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் என்று ஒன்று விடாமல் ரசித்து அனுபவிப்பது பழம்பானையில் ஈ போகிற மாதிரி. அந்த ஆள் கோயிலுக்கு போனால் திரும்பி வரத்துக்கு ரொம்ப ரொம்ப நாழியாகும். நம்மை போன்ற ஒரு கோயிலுக்கு போயிட்டால் டப்புன்னு வந்துடும். உள்ளே போனோம், ஒரு கும்பிடு போட்டோம், வந்தாச்சு. இது புதுப்பானை ஈ. அதனால் நம்மளுக்கு வெளில வந்தோடனே பெருமாள் தரிசனமாச்சா ஆச்சு. பெருமாள் என்ன வேஷ்டி கட்டிகிட்டு இருந்தார்? என்ன வேஷ்டி? சேப்பா, பச்சை கலரா, கவனிக்கலிங்களே. அப்புறம் என்னையா பண்ண உள்ளே போய்? நான் தான் புதுப்பானை ஈ மாதிரி போயிட்டு வந்துட்டேன்னு. போனார் வந்தார். அந்த புதுப்பானை ஈ போலே போகாதே, பழம்பானையில் ஈ போனதுள் போ என்று எம்பெருமானார் நமக்கு ஒரு உபதேசம் பண்ணியதாக சொல்கிறார். அப்படி அந்த பழம்பானை என்பது பழக்கப்படுத்தப்பட்ட பானை. அது ஏற்கனவே அதில் ஒரு வித மனத்தோடு நன்னா இருக்கும், மண் வாசனையும் அடிக்காது. அதனால் பானையை அவ்வளோ பாதுகாப்பாக தான் நைட்டெலாம் அந்த காலத்தில் பானை எடுக்காமல் பகலில் வெளிச்சத்தில் மட்டும் எடுத்து பயன்படுத்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது சாஸ்திரம் அப்படி வச்சுட்டாங்க. அந்த மண்பானையை நம்ம இழுப்போடு தொட்டுட்டோம்னா அது தீட்டாயிடும், அப்புறம் அதை பயன்படுத்த முடியாது. அதனால் அதில் ஒரு சாணி புளி போட்டு பெருகலாம் பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு தடவை தான் க்ளீன். இப்படி பல ரெஸ்ட்ரிக்ஷன் மண்பானைக்கு இருக்குது. அதனால் மண்பானையை, பழகின பானையை பொன் போல பாதுகாப்பார்கள் ஆயர்கள். ஏன்னா ஒரு பானையை பழக்கிறதுக்கு அவ்வளோ நாள் ஆகும். யானையை பழக்கினாயா, பானையை பழக்கினாயான்னு பழக்கணும். அந்த பழக்கின பானையை எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சிருக்கச்சு, அந்த பழக்கிய பானையில் இருக்கக்கூடிய பாலை பருகி இந்த கண்ணன் குழந்தை என்ன பண்ணுவான், பக்கத்தில் ஒரு கல் இருக்கும், அந்த கல் மேலே ஓங்கி அடிப்பான். அந்த கல் மீது, மலை மீது ஒரு பானை எரிஞ்சால் ஒரு உடையரிச்சே ஒலி கேட்குமே, அந்த ஒலியை கேட்ட உடனே ஒரு புன்முறுவல் பூப்பான். நண்பர்களெல்லாம் பார்த்து வச்சா ஒரு பானை காலி, ஒரு விக்கெட் உதிர்த்து. இப்படி பால் பானைக்கான கதை தான் தயிர் பானைக்கு. அப்புறம் மோர் பானைக்கிட்டேயே போனோம். மோரார் கூட முருட்டி முன்னோடியே மோர் பானையை தள்ளியே விட்டுறோம், பிடிக்காது. மோர் அவனுக்கு இஷ்டம் இல்லை. பால் அல்லது தயிர் அல்லது வெண்ணெய், அந்த மோரில் மிதக்கும் வெண்ணெய் பிடிக்கும். எல்லா பானைகளுக்கும் ஒரே மரியாதை தான். ஆனவுடனே டபால் போட்டு தூக்கி உடச்சிடுவோம். இந்த பானைகள் அதில் உள்ள ரசத்தை ஸ்வீகரித்து விட்டு, அதாவது பாலை ஸ்வீகரித்து, தயிரை ஸ்வீகரித்து, வெண்ணெயை ஸ்வீகரித்து, நெய்யை ஸ்வீகரித்து அந்த கண்டெய்னரை உடைப்போம். கண்ணபெருமான் அப்படித்தான் பண்ணார். தற்கால குடிமகன்களும் அப்படித்தான் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் ஒரு குளங்கட்டையில் போய் உட்காடுறாங்க, அப்படி பாட்டில் பருகிறார்கள். பருகி முடித்த உடனே அந்த பாட்டில் ஓங்கி உடைக்கிறாங்கல்ல தட்டி. அதில் ஒரு கிக் இருக்கான், அதில் ஒரு இன்பம் இருக்கான், அதில் ஒரு ஆனந்தம். இதுக்கெல்லாம் வழிகாட்டி மாதிரி கண்ணபெருமான் அந்த உடச்சிவிட்டு அப்படி புன்முறுவல் பூத்துருவான். அந்த புன்முறுவலை பார்த்து மயங்குவா எல்லோரும். ஏன்டா உடச்சேன்னு கேட்க கூட தோணாது.
ஆனால் அப்புறம் தான் லாஸ் தெரியும். அப்படி சிரித்து நந்தகோகுலத்திலே விளையாடி பாலலீலை செய்தவருடைய வெங்கடேஸ்வரன் என்று அந்த பாலகிருஷ்ணனை ரசித்து அற்புதமாக சொல்கிறார் நம்ம நாரத பகவான் வசிஷ்டருக்கு. குந்த மந்தாரகாசவான் என்றே உனக்கு திருநாம். இதை நீங்கள் கேட்பீங்க, இதுக்கு பின்னணியான ஸ்லோகம் ஒன்று சொன்னேன், பண்ணுவேன். சின்ன ஸ்லோகம். நந்தகோபகிருஹே பித்வா ததிக்ஷீரம் ச பாண்டகம் பாட்டயன் அஸ்யஹாசேன குந்தமந்தாரஹாசவான். அதை உடைத்து எரிந்த பொழுது ஒரு சந்தோஷம். பாட்டயன்னு அஸ்யஹாசேன இதை உடைச்சிட்டோமேங்கிற சந்தோஷத்தில் சிரிப்பானான். அதனால குந்தமந்தாரஹாசவான் என்று அவனை ரசித்தார். இதற்கு தமிழ் பாசல் சொல்கிறேன் கேளுங்கள். நந்தன் மதலை தானாய் தயிர் வெண்ணெய் பாலுண்டு வெறுங்கலத்தை வெறுப்படையிட்டு அதன் ஓசை கேட்டு முறுவல் செய்தபோது மல்லிகை மொட்டு மலர்வது போல மந்தாரப்பூ மலர்வது போல இருந்த நிலையில் குந்தமந்தாரஹாசவான் ஆமே. அன்பர்களே, இதில் நான் கடன் வாங்கியிருக்கேன். எல்லாமே கடன் தான் வாங்குகிறோம். இந்த தமிழ் பாட்டில் பெரியாழ்வாருடைய ஒரு பாசுர துணுக்க அப்படியே சொருகி இருக்கேன். அதாவது வெறுங்கலத்தை வெற்படியிட்டு அதன் ஓசை கேட்கும் என்று ஆழ்வார் பாடுறார். கோபிகைகள்லாம் வந்து முறையிடுவாளாம் யசோதைகிட்ட, உங்கள் பிள்ளையாண்டம் பாலை சாப்பிட்டுட்டோம், தயிரை சாப்பிட்டுட்டோம், அந்த வெறுங்கலத்தை தூக்கி மலை போல் இருக்கிற பாறையில் எதுக்கு நீ உடைச்சி எடுக்கணும், அத்தையாவது விட்டு வச்சா நாங்கள் அது அந்த பணமாவது சேவ் பண்ணலாம், அந்த பழக்கிற வேலையாவது விஷமாகும். இப்படி பண்ணுறான், இது ரொம்ப மோசமாக இருக்குது, எங்கே கற்றுக்கிட்டா, இதை யார் கற்றுக் கொடுத்தா அவருக்கு என்று ஆட்சியர்கள் வந்து யசோதைகிட்ட முறையிடுவதாக பெரியாழ்வார் பாட்டு வருது. அங்கே தான் கலத்தை வெறுங்கலத்தை வெற்பிடையிட்டு அதன் ஓசை கேட்டது என்று நான் அதிலிருந்து எடுத்துன்னு வந்தேன். அந்த ஓசையை கேட்டால் ஒரு சந்தோஷம் குழந்தைகளுக்கு. அந்த ஓசையை கேட்டு அந்த ஒலியினுடைய ஆனந்தத்தில் கைதட்டி ரசித்து புன்னூல் பூத்தருளிய நிலையை வைத்து இந்த பெயர் வழங்குகிறார். இப்பெயர்பட்ட குந்தமந்தாரஹாசவான் என்று பகவானை நான் ஜெபித்தால் நமது இல்லத்திலே குழந்தைகள் விளையாடக்கூடிய ஆனந்தம் கிடைக்கும். எந்த வீட்டில் குழந்தைகள் விளையாடலையோ அந்த வீடு எந்த வீடு, எந்த வீட்டு சவுரில் குழந்தைகள் கிறுக்கலையோ அந்த வீடு என்ன வீடு. அதனால் சார் என்ன சார் உங்கள் வீடு சவுரெல்லாம் அதை கிறுக்கி வச்சுருக்கு, குழந்தை கிறுக்கி இருக்கான் சார், வெள்ளையடிக்கலையா, நான் எதுக்கு வெள்ளையடிக்கணும், நல்லா இருக்குது ஒரு போட்டோ அப்படியே வச்சுருக்க போகிறேன், எதுக்கு பிற்காலத்தில் பெரியவன் ஆகணும்னு காமிப்பேன் வாரியா நீ கிறுக்கிற கிறுக்கல் அப்படின்னு. அப்படிலாம் தாய்மார்களும் பெற்றோர்களில் அப்பா அம்மார்களும் சந்தோஷப்படலையா? அந்த நிலையில் நந்தகோபர் ரசிக்கும்படியாக இருந்தான் என்பதைத்தான் குந்தமந்தாரஹாசவான் என்கிறார் நாரத பகவான். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். குந்தமந்தாரஹாசவதே நமஹா, நமோ வெங்கடேஷாய, வெங்கடத்துறைவார்க்கு நமா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।